இங்கே பாருங்கள், காலையில் பார்த்தோமா தொழுமெல்லாம் அப்படி அப்படியே கறந்துச்சு அந்த சாணி தொழுமெல்லாம் இப்போ போட்டுக்க பாருங்கள், திரும்பவும் போட்டுச்சு இந்த இடம். பாருங்கள் தொழுமெல்லாம் அத்தை பெருக்கிட்டு இருக்கு. தங்கச்சி ரொம்ப பிஸியாக இருக்காங்க கிச்சனில். மாடெல்லாம் இங்கேருந்து மாட்டு தொழுவத்துலேருந்து கொண்டு போய் அங்கே பாருங்கள் போர்க்கிட்ட கட்டி விட்டாங்க, வைக்க போர்க்கிட்ட மாடுங்க வைக்க போர்கிட்ட கட்டி போட்டாங்களா. இப்போ இது எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ பாதியில் நிறுத்திருக்காங்க அத்தை. கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது கிராமத்தில். வீடு வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான். பாரம்பரியமாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, டாய்லெட் பாத்ரூம்லாம் வீட்டு உள்ளே வைக்க மாட்டாங்க. அங்கே அது இங்கே கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா இதுமாரி தனியாக இருக்கும். வீட்டுக்கும் டாய்லெட் பாத்ரூமுக்கும் வெளியில் அங்கே வரணும், இவ்வளோ தூரம் வரணும். நம்மலாம் பயப்படுவோம் சிட்டி உள்ள கொஞ்சம் நடக்கிறதுக்கு, வெளிப்பக்கம் வெளியில் போகிறதுக்கு. இங்கெல்லாம் ஒன்றும் பயமே இல்லைல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக மாடெல்லாம் கட்டி பார்க்குறதே ஒரு அழகுங்க. என்னத்தா வெந்நீர் போடுறாங்க பாருங்க. கேஸில் போட்டால் கேஸ் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இவ்வளோ பெரிய பானையில் பாருங்கள் வெந்நீர் போடுறாங்க. தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பானை. இதுக்கு வெந்நீர் போடுறதுக்கு இந்த பாத்திரம் ஒதுக்கியிருக்காங்க. அத்தை வந்து அடுப்பை தைக்கிறாங்க பாருங்கள். ஏன் இது பிளாஸ்டிக்கில் கொளுத்துறீங்க? மண்ணெண்ணெய் இல்லையா? மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சா பாருங்க. அவன் நேற்று செவ்வாய்க்கிழமை வீட்டு கோலம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் வெந்நீர் வச்சுருக்காங்க. இதில் சாதம் நிறைய வைக்கணும். தங்க இதில் வைப்பா. நான் வைக்கிறேன். நான் அடுப்பத்தை வைக்கிறேன். நான் அடுப்பத்தை வைக்கிறேன். நான் பண்ணுவேன். விழாது கையில விட்டுட்டு நீ வைக்காத. நான் பற்ற வச்சுக்கிறேன். நின்று போ. இங்கே பாருங்க, இந்த போட்டை எத்தனை குச்சி போட்டிருக்கோம் பாருங்க. அத்தை என் பற்ற வைக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு சேலஞ்சு மாதிரி நான் சேலஞ்சாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு பற்ற வச்சுருக்கேன். ஆனால் 10 தான் என்னென்னு தெரியல, பார்க்கலாம். போயிடுச்சுங்க, திரும்ப கீழே விழுந்துருச்சுங்க. அது கீழே விழுந்துருச்சு. எரியுதான்னு பார்க்கும், பிடிக்குதான்னு பார்க்கும். பிளாஸ்டிக் கையை வைக்கல. அது பேப்பர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதோ பாருங்க போட்டேன். அது பிடிக்கும். கை வைக்கிறது. இருங்க ஐயோ எரிஞ்சுது. அனுப்பிச்சி விட்டுங்க. இருங்கத்த முன்னாடி அது பாருங்க. அதை பிடிச்சிக்கிச்சத்த. அது பேப்பர் பிடிச்சிக்கிச்சத்த. இதை பாருங்க. இப்போ இதை வைக்கலாம். ஏன்னா சூடு வேற, இது சில்லுன்னு வேற இருக்குல்ல. அப்பா இங்கே பாருங்க, பிடிச்சிக்கிச்சு. சக்ஸஸ். நான் தான் பற்ற வச்சேன். அத்தை பற்ற வைக்க தெரியாது உனக்கு. நாங்கள் இங்கே பாருங்கள், நமக்கெல்லாம் சின்ன வயசில் பண்ணிடுதுங்க. இதெல்லாம் மறக்குமா? என்னதான் வயசானாலும், என்னதான் நம்ம சிட்டியில் இருந்தாலும், நம்ம கிராமத்தில் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் மறக்காது. இங்கே பாருங்கள், எரியுதா பாருங்க. பிடிச்சிக்கிச்சு. என் தங்கலை நிமிஷத்தில் எரிய வச்சுருவாங்க இந்த அடுப்பை. பாருங்க. இல்லைத்தா பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. பிடிச்சிக்கோங்க. விறகு சும்மா ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா போதும். சரியாக வச்சுக்கணும் பிறகு விறகு. அதான் பாருங்க. இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக எரிஞ்சு இந்த கட்டை விறகுல வந்துட்டு நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா அப்படியே தண்ணி தூக்கி மேலே வைக்க வேண்டியதான். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது விறகு அடுப்பில் பற்ற வச்சது? அதுக்கப்புறமா ராட்டி தருக்கு பாருங்க. ராட்டி தங்க வீட்டில் ராட்டி நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் சாணி இருக்கு இல்லையா, மாடு இருக்குது, சாணி அது இருக்குது. விறகு அப்படி வைக்க வேண்டியதான். அக்னி பகவானே நல்ல முறையாக எரியுங்கப்பா. எரிஞ்சு சீக்கிரமாக தண்ணி சூடாகணும். தங்க இப்போ தான் ஃப்ரீ ஆகிருக்கா. அவங்க வீட்டுக்காரர் ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டா. அவர் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம், குளிக்கிறது, வீடெல்லாம் காலையிலே பெருக்கிட்டா. இன்னும் துடைக்கணும். வீட்டை துடைக்கணும். பாத்திரமெல்லாம் பாதி பாத்திரம் அலம்பிட்டா. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தான் கிடக்கு. அந்த பாத்திரத்தையும் அலம்பி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். பிடிச்சிக்கிச்சு அத்தை. பாருங்க அத்தை, வைக்கல இல்லை ராட்டி போட்டேன் பாருங்க. பிடிச்சிக்கிச்சா? சரி பிடிச்சிக்கிச்சா? அப்போ தண்ணி தூக்கி போடலாமா? கறிலாம் ஒன்றும் படாது. இது என்ன கறி அங்கே பாருங்க. அவ்வளோ ஒன்றும் கறி இல்லைங்க. சில பாத்திரங்கள்லாம் பார்க்கணும். இது 2 பேருக்கு, உனக்கு எனக்கும் அம்மா. அது பாருங்க, நாங்கள் 2 பேரும் குளிக்கிறதுக்கு அத்தை பாதி குடம் வச்சுருக்காங்க. வெந்நீர் பாதி பானை, மண் பானை. இதில் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்க நெருப்பு. விறகு
சூடு ஏறணும்லத்தா. ராட்டி சூடு ஏறி விறகு சூடு ஏறி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பிடிச்சிச்சு பாருங்க. வெந்நீர் போட்டாங்க அத்தை. சூப்பர். வயசு பாருடா உங்கள் பாட்டிங்க பாரு, உங்கள் பாட்டி விறகு வச்சு யார் குட்டி ராட்டி வச்சு. ஆமாம், குட்டி விறகு வச்சு ராட்டி வச்சு. அப்படியா? குட்டி பத்தாச்சு அது தெரியாது. இன்னொரு யாரா நான் பத்தாக்கிறோங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசைதாத்தா. அது பத்தாய்க்கும். என்னதான் நம்ம சிட்டிலேருந்து கேஸ் அடுப்பில் வச்சாலும் விறகு அடுப்பில் வச்சு சமைக்கிறதாகட்டும், சமையல் அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லையா? யாருக்கெல்லாம் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பாருங்க. இங்கே தான் விறகு இந்த ரூம் வந்து ஒரு கிச்சனுங்க. முன்னாடி ஒரு காலத்தில் தங்க கிச்சனாக யூஸ் பண்ணான். இது இப்போ வந்துட்டு இந்த மாதிரி விறகு போட்டு வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மாட்டுக்கொட்டாய் பாருங்கள். உள்ளே மாட்டுக்கொட்டாய் உள்ளே வந்தாச்சு. அதுதான் அந்த பக்கம் கிச்சன். பார்த்தீங்களா நான் காமிச்சல அந்த பக்கம் தான் விறகு அடுப்பு எரிஞ்சிருக்குது. ஓ பாருங்கள், அடுப்பு எரிஞ்சிட்ருக்கா. இது ஒரு மாட்டு தொழும். மாடுங்களுக்கு குளிரும் அப்படின்ட்டு இங்கே தொழுவத்தை கட்டி வச்சுருக்காங்க. லைட்லாம் ஃபேன் போட்டிருந்தாங்க. ஃபேன் எங்கே கைட்டாங்க போல இருக்கு. ஐயோ எங்கள் ஃபேன் இருந்துச்சே. இது விறகு அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த அடுப்போட சாம்பல்லாம் கொண்டு வந்து இப்படி தெளிச்சிருவாங்கங்க. என் தங்கச்சி கார்டனை பாருங்க, குட்டி கார்டன். குட்டியே ஒரு கார்டன் வச்சுருக்கா.